ரஷ்யா பக்கம் சாய்கிறதா இந்தியா? அமெரிக்கா புருவத்தை உயர்த்துவது ஏன் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்ற பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக ரஷ்யாவிற்கு போனார். 22வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான புதினின் அழைப்பை ஏற்று மோடி ரஷ்யாவிற்கு போனதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவிற்கான முன்னாள் இந்திய தூதர் வெங்கடேஷ் வர்மா ஒரு தனியார் ஆங்கில நாளிதழ்கிட்ட தெரிவித்த கருத்தில் கோவிட் காலகட்டம் அப்புறம் வேகமாக மாறி வரக்கூடிய சர்வதேச சூழ்நிலை காரணமாக ரஷ்யா இந்தியா இடையே நடைபெறக்கூடிய வழக்கமான சந்திப்புகள் நடைபெறாத நிலையில் 2 தரப்பு உறவுகளில் ஒரு சறுக்கல் இருப்பதாக சர்வதேச அரங்கில் ஒரு பிம்பம் உருவாகி இருக்கு. இந்த கருத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் 2 நாடுகளும் இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஜூலை 3 அன்னைக்கு ஒரு இணையதளத்தில் வெளியான ஒரு கட்டுரையில் ஒருபுறம் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்து வருது, மறுபுறம் ரஷ்யா சீனாவை சார்ந்திருப்பதும் அதிகரித்து வருது. இந்த சூழ்நிலையில் மோடியினுடைய பயணம் முக்கியமானது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜூன் 30 அன்னைக்கு நவ் பாரத் டைம்ஸ் என்ற ஹிந்தி நாளிதழில் வெளியான ஒரு கட்டுரையில் மேற்கத்திய நாடுகள் தனது ரஷ்ய சுற்றுப்பயணத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதை மோடி அறிந்திருப்பதாகவும் அதனால் அவர் தனது ரஷ்ய பயணத்தின் கால அளவை ஒரு நாளாக குறைத்து விட்டதாகவும், ஒரு பயணத்தினுடைய கால அளவு அந்த டைம் ஒரு நாளாக குறைச்சிட்டாரு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இந்த பயணம் வெளி உலகிற்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா இன்னும் நடுநிலையான பாதையை பின்பற்ற தயாராக இருக்கு, யாரையும் சாராமல் யாருடைய அழுத்தத்திற்கும் உட்படாம எந்த ஒரு முகாமிலும் சேராம இருக்கு, அமெரிக்கா அப்புறம் ரஷ்யா இருவருடனும் உடன்படாது அப்படின்னு இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகளை இந்தியா நிராகரித்து விட்டது அப்படின்னு ரஷ்ய தனியார் செய்தித்தாள் தெரிவிச்சிருக்கு. ரஷ்யாவுடைய தனியார் செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் அரசியல் ஆய்வாளர் அலெக்சி குப்ரியானோ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும், ஆனால் 2 நாடுகளுக்கும் இடையே எந்த அரசியல் சர்ச்சையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. குப்ரியானோ இந்த சுற்றுப்பயணத்தை பெரிய வெற்றி அப்படின்னும் விரிவாக அதில் குறிப்பிட்டிருக்காரு. வெடோமோஸ்தி என்னும் ரஷ்ய வணிக நாளிதழ் உக்ரைன் போர் இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னும் அது குறித்து விவாதம் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் 2 தலைவர்களுக்கும் இடையே இராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, இந்தியாவிற்கு ரஷ்ய ஹைட்ரோ கார்பன் விநியோகம் மற்றும் உலகளாவிய அரசியல் அப்புறம் பொருளாதார கட்டமைப்புகளின் சீர்திருத்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தும் போரில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி ஐரோப்பிய நாடுகள் ஆயுத வியாபாரத்தை படுவேகமாக நடத்தி வரக்கூடிய நிலையில் சமாதான முயற்சிகள் எதையும் எடுப்பதில்லை. ஒரு பக்கம் ஆயுத வியாபாரம், இன்னொரு பக்கம் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிற இரட்டை இலக்கில் செயல்படுகின்றன ஐரோப்பிய நாடுகள். இந்நிலையில் ரஷ்யா இந்தியாவுடனான நட்புறவை பாராட்டுவதை அந்த நாடுகள் நிச்சயமாக ரசிக்க போவது கிடையாது. மாறாக என்ன நடக்கிறது அப்படின்று கவனிக்க தனது உளவுத்துறைகளை முடுக்கி விட்டிருக்காங்க. 1960களில் இருந்து 80கள் வரை உக்ரைன் உள்ளிட்ட பகுதிகள் ஒன்றுபட்டிருந்த சோவியத் யூனியன் இந்தியாவில் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உற்பத்தி ஆலைகளை சோவியத் தான் தொடங்கினாங்க. இந்தியாவின் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு உதவியது சோவியத் ஒன்றியம். இந்தியா நெருக்கடிகளை சந்தித்த காலத்தில் சோவியத் ஒன்றியம் இந்தியாவோட துணை நின்றாங்க. 1965ஆம் ஆண்டு தாஷ்கெண்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 2 நாட்டுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க நட்பு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு மத்தியஸ்தராக செயல்பட்டது சோவியத் ஒன்றியம் தான். 1972ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்க அணு ஆயுத கப்பலை அனுப்ப தயாரான போது சோவியத் யூனியன் இந்தியாவிற்கு ஆதரவாக தனது அணு ஆயுத கப்பலை அனுப்ப போவதாக அறிவித்து அமெரிக்காவை பின்வாங்க வைத்தாங்க. அதனால் ரஷ்யா இந்தியா உறவு அப்படிங்கிறது நீண்ட கால பாரம்பரியம் கொண்ட உணர்வுபூர்வமானது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. 2000ஆம் ஆண்டில் புதின் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட போது 2 நாட்டினரும் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற பெயரின் கீழ் பாதுகாப்பு, விண்வெளி, அதே போன்று பொருளாதார துறைகளில் ஒப்பந்தமிட்டாங்க. கெஸ் 400 ஏவுகணை பாதுகாப்பு திட்டம், எரிசக்தி தொடர்பான திட்டங்கள் 2 நாட்டின் உறவுகளுக்கான சமீபத்திய எடுத்துக்காட்டுகள்.
மாறி வரக்கூடிய உலக அரசியலுக்கு மத்தியில் 2 நாடுகளும் தங்களுடைய நட்பை ஆழப்படுத்திக் கொள்ள எடுக்கும் முயற்சிகளையே இது சுட்டிக்காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்திய நாட்டின் நலனை முன்னிட்டே இந்திய வெளியுறவு கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டுமே தவிர உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு ஏற்ப நம்ம மாற்றம் செய்துவிடக்கூடாதுங்கிறதுல எப்போவே நம்ம உறுதியாக இருக்கணும்.